எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் நிகழ்வின் புதுவரவு எண்களின் தன்மைகளை தனது யதார்த்தமான பேச்சால் பேச வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் PM முருகேஸ்வரி அம்மா அவர்களை 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண தடையை, பொருளாதார தடையை நீக்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது நம் ராஜநிலை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் முருகேஸ்வரி, ராஜநிலை எண்கணித ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண தடை மற்றும் பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு என்ன எண்கள் நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நம்ம ராஜநிலையில சவுண்டா பேசணும். இப்போ நம்ம இது நம்மளோட நட்சத்திரத்தை இயக்க போறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தை இயக்கும் போது திருமண தடைனா, அதாவது ரொம்ப நாள் அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கு, இல்ல மேரேஜ் ஆகி அவங்க டிவோர்ஸ் ஆகியிருக்காங்க, இல்ல லேட் ஆகுது, பொருளாதாரமே எங்களுக்கு சேரவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 8 அவங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 8வது நட்சத்திரங்களா வரக்கூடிய 8, 17, 26 மைத்திர தாரை நட்சத்திரங்களை இயக்கும் போது இந்த தடைகளை நீக்க முடியும். இந்த நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் நின்று தசா புத்தி நடத்தினா அவங்களுக்கு உயர் படிப்பு, திருமண அமைப்பு, வண்டி வாகன அமைப்பு, இன்பமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்லுவாங்க. இப்போ அந்த திசையை அந்த 8, 17, 26ல எந்த கிரகமுமே எனக்கு இல்லை, அது தசாபுத்தியை நடத்தலை அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி அதை இயக்குறது? இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதனால நம்ம ராஜநிலை எண்களை பயன்படுத்தி இந்த நட்சத்திரங்களை இயக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த திருமண தடை, பொருளாதார தடை இதெல்லாம் நீக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய 8, 17, 26ல உள்ள எண்களை இயக்குறதுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். ராஜநிலைப்படி இந்த எண்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம், திருமண தடை நீங்கும். நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த எண்களை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இப்போ அஸ்வினி 27 நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினிக்காரர்கள் 8, 80, 89 இந்த 3 எண்களை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா பரணி நட்சத்திரக்காரர்கள் 32, 68, 95 இந்த எண்களை நீங்க உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு நீங்க மொபைல் நம்பர்ல வச்சுக்கலாமா அப்படின்னா நீங்க கூட்டுத்தொகை எல்லாமே பார்க்க வேண்டி வரும். இப்போ நம்ம ராஜநிலையில சொல்லியிருப்போம், முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள் நம்ம ஜாதகர், 2வதா இருக்கக்கூடிய 2 எண்கள் மனைவி, குடும்பத்தை குறிக்கும், 3வதா இருக்கக்கூடிய 2 எண்கள் தொழில் அல்லது அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதை குறிக்கும், 4வதா இருக்கக்கூடிய 2 எண்கள் சொத்து ஸ்தானத்தை குறிக்கும், 5வதா இருக்கக்கூடிய 2 எண்கள் அவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்க, பூர்வீகம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல ராஜநிலையில எல்லா எண்களுமே சிறப்பா அமைஞ்சாதான் அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவுதான்
பிரச்சனைகள் உள்ள ஜாதகமா இருந்தாலும் அதையும் தாண்டி தசாபுத்திகள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ராஜநிலை எண்களை பயன்படுத்தணும். இப்போ இந்த எண்களை நீங்க உங்களோட மொபைல் பாஸ்வேர்டா நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். மொபைல் பாஸ்வேர்டா நீங்க இந்த எண்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதோட கூட்டுத்தொகையும் நீங்க பார்க்கணும். கூட்டுத்தொகை ராஜநிலை எண்படி வரணும். அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரம். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு 32, 68, 95 பார்த்தோம். 32 நம்ம ராஜநிலைப்படி இழந்த எல்லாத்தையுமே நமக்கு மீட்டு கொண்டு வரக்கூடியது. நிறைய பார்த்துருப்பீங்க. 68 நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்கு கூட இருந்து துணையா இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்க தடை தாமதங்கள் நீங்கும் இல்லையா? நீங்க என்னெல்லாம் வேணும், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்கக்கூடியது இந்த 32. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க 52, 79, 16 இந்த எண்களை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் 42, 87, 06 இந்த எண்களை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு படிப்பு தடைப்படுது, உங்களுக்கு படிப்பு 10, 12லயே நீங்க நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கு மேல உங்களால படிக்க முடியல அப்படின்னா இந்த 42 இயக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உயர்கல்விங்கிறது கண்டிப்பா உண்டு. ஏன்னா நம்ம பொதுவாகவே 42ங்கிற எண் பார்த்துருப்பீங்க. எங்க ராஜநிலையில 42 பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதையை கொடுக்கக்கூடியது. இப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரங்க 42 இயக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர்கல்வி உண்டு. அடுத்ததா மிருகசீரிடம் 64, 73, 10 இந்த எண்களை நீங்க இயக்கணும். இப்போ இந்த எண்களை இயக்கும் போது உங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கல, உங்க வாழ்க்கையில வாகன அமைப்பு ஏற்படலை, திருமணம் லேட் ஆகுது, இல்லை 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 64, 73, 10 இந்த எண்களை இயக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தாமதம் தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 56, 92, 20 இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம். 92 நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜநிலையில் 92ங்கிற எண் பொருளாதாரம் அதிகமாக சேரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 54, 99, 72 இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம். 99 நம்ம வாழ்க்கையில் ஒரு ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்கும். 72 நிறைய பணத்தை கொடுக்கும். 54 நல்ல நம்பர் தான். உங்களுக்கு தேடி உதவிகள் செய்வாங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 85, 04, 22 இந்த எண்களை நீங்கள் இயக்கலாம். 85 இயக்கும்போது உங்களுக்கு குபேரனை போல சொத்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் 66, 93, 12 இந்த எண்களை நீங்கள் இயக்கலாம். அடுத்ததா மகம் நட்சத்திரம் 80, 08, 26 இப்போ இந்த எண்கள்லாம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8, 17, 26 இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு 8ஆவதா வரக்கூடிய, நீங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 8ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம், 17ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம், 26ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம். இது எப்பவுமே நம்மளுக்கு நல்லதுதான் செய்யும். மகம் நட்சத்திரத்துக்கு 80, 08, 26. பூரம் நட்சத்திரம் 68, 77, 32. உத்திரம் நட்சத்திரம் 88, 16, 97. ஹஸ்தம் நட்சத்திரம்
87 33 42. ஹஸ்தம் நட்சத்திரம் 87 33 42. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 73 10 64. சித்திரை நட்சத்திரம் 73 10 64. சுவாதி நட்சத்திரம் 74 92 20. விசாகம் நட்சத்திரம் 99 54 72 பயன்படுத்தலாம். அனுஷம் நட்சத்திரம் 85 04 22. கேட்டை நட்சத்திரம் 93 12 66. இந்த எண்களை பயன்படுத்தலாம். மூலம் நட்சத்திரம் 80 08 26. இந்த எண்களை நீங்க பயன்படுத்தலாம். மூலம் நட்சத்திரம் 80 08 26. பூராடம் நட்சத்திரம் 95 77 32. இந்த எண்களை நீங்க பயன்படுத்தலாம். பூராடம் நட்சத்திரம் 95 77 32. இந்த எண்களை பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்களை பயன்படுத்தும் போது நம்ம சொல்லியிருக்கோம், திருமண தடைகள், அதாவது தாமதமா லேட் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு மேரேஜ் ஆகலை, அப்புறம் வண்டி வாகன அமைப்பே எனக்கு ஏற்படலை, என் வாழ்க்கையில இன்பமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த எண்களை நீங்க உங்களோட மொபைல் பாஸ்வேர்டா யூஸ் பண்ணலாம். பாஸ்வேர்டா யூஸ் பண்ணும்போது டெய்லி இப்போ வந்து பேட்டர்ன் லாக்கோ வேற ஃபிங்கர் லாக்கோ நீங்க வைக்கும்போது அதுல எந்த பயனுமே இல்லை. இப்போ நம்பர்ஸை நீங்க அடிக்கடி ஃபோன்ல நீங்க அடிக்கடி டைப் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். அதுவும் உங்களுக்கு உண்டான எண்களை உங்களோட நல்ல நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய எண்களை நீங்க இயக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யும். உத்திராடம் நட்சத்திரம் 16 79 97. 16 79 97. இந்த எண்களை நீங்க இயக்கலாம். திருவோணம் நட்சத்திரம் 33 42 87. திருவோணம் நட்சத்திரம் 33 42 87. அவிட்டம் நட்சத்திரம் 10 64 73. அவிட்டம் நட்சத்திரம் 10 64 73. இந்த எண்களை நீங்க இயக்கலாம். சதயம் நட்சத்திரம் 20 56 92. சதயம் நட்சத்திரம் 20 56 92. இந்த எண்கள்ல ராஜநிலை எண்கள் டோட்டல் வர மாதிரி நீங்க பாஸ்வேர்டா யூஸ் பண்ணலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 54 72 99. 54 72 99. உத்திரட்டாதி நட்சத்திரம் 22 04 85. உத்திரட்டாதி நட்சத்திரம் 22 04 85. கடைசியா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 12 66 93. 12 66 93. இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி மொபைல் பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர்ல நம்ம தவறான எண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் மாத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. நாங்கள் 20 வருஷமா வச்சுருக்கோம், 30 வருஷமா வச்சுருக்கோம், இதெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம், வேற ஏதாவது சொல்லுங்க, மொபைல் நம்பரை மாத்துறதுனால எங்கள் வாழ்க்கை மாறுமா அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த வீடு இப்போ ஒரு குடிசை வீடா இருக்கு, ஓட்டு வீடா இருக்கு, அதெல்லாம் நீங்க மாத்தி அடுத்த லெவலுக்கு வரீங்க இல்லையா, அடுத்தடுத்த மாற்றத்துக்கு வரீங்க இல்லையா, அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க. வாகனங்கள் அடுத்தடுத்த மாடல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த மொபைல் நம்பர் மூலமா உங்களுக்கு பிரச்சனை தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நீங்க மாத்த யோசிக்கிறீங்க.
மொபைல் நம்பர் மாத்துறதுனால எல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் வருமா அப்படின்னு சொன்னா, இப்ப தவறான எண்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? இந்த நம்பர் வச்சிருக்கீங்க, இப்ப 40ஆம் நம்பர் வச்சிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? உங்க மனைவிக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வருதான்னு கேட்கும்போது ஆமான்னு தான் சொல்றாங்க. இப்ப 75 இருக்கும்போது உங்களுக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். கண்டிப்பா அவங்களுக்கு கடன் இருக்கு. கொஞ்சமா இருந்தாலும் அதை அதிகமாக்கக்கூடியது 75. அப்ப அந்த 75 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கடன் இருக்கான்னு கேட்குறோம். ஆமா கடன் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துது. அப்ப நீங்க ஏன் அந்த 75 மாத்துறதுக்கு யோசிக்கிறீங்க? நல்ல எண்கள தவறான எண்கள் இருக்கும்போது அதுக்குண்டான பலன்கள அது செஞ்சுட்டே தான் இருக்கு. அப்ப அந்த எண்கள நீங்க மாத்தி பாசிட்டிவா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அதை ஏன் நீங்க பண்ண மாட்றீங்க? இப்ப நாங்க ஒவ்வொரு எண்களையும் உங்களுக்கு எடுத்து ராஜநிலைப்படி நீங்க மொபைல் பாஸ்வேர்ட்ல யூஸ் பண்ணுங்க, மொபைல் நம்பர்ல யூஸ் பண்ணுங்க, வாகன எண்கள்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் இதுல உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இப்போ வந்து மொபைல் நம்பர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா லக்கணப்படியும் உங்களுக்கு என்ன இல்லை, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். அதை ஏத்துக்கிறதுக்கு தான் நீங்க வந்து இதெல்லாம் மாத்தினா எங்களுக்கு மாறாது, இதெல்லாம் மாறாது. அப்ப தெரிஞ்சுக்கும் போது ஆமா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப மாத்துங்க உங்க வாழ்க்கை மாறும்னு சொன்னா அதை மட்டும் ஏன் வந்து கொஞ்ச நாள் போட்டும் பாத்துக்கிறோம், நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க மாத்திக்கிறோம், மாத்துறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப எண்கள் மாத்தி உடனே அது வந்து ஜீபூம்பா கிடையாது, உடனே வேலை செய்யும், இன்னைக்கு மாத்தினோடனே நாளைக்கு நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, நீங்க கடனை ஃபுல்லா கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த எண்களை மாத்தினதுக்கு அப்புறம் உங்களை அது வந்து பாசிட்டிவ் ஆக்கி உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிறத உங்களை முதல்ல ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நீங்க சரியான முடிவுகள் எடுப்பீங்க, உங்க மனசு முதல்ல அமைதியாகும், தெளிவா யோசிப்பீங்க, அப்போ நீங்க சரியான முடிவுகள் எடுப்பீங்க. அப்படி வரும்போதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்கள்கிட்ட வந்து மாற்றங்கள் வரும். எதை நீங்க செய்யணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்திலையும் சரி, இந்த மாதிரி திருமண வாழ்க்கை லேட் ஆகுது அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். 10 நாள் போட்டுட்டு எனக்கு வேலை செய்யல, நீங்க கொடுத்து 2 வாரம் ஆகுது, நீங்க சொன்னீங்க யூடியூப்ல சொல்லியிருந்தீங்க இந்த நம்பரை நான் வந்து 10 நாளா யூஸ் பண்றேன், 2 மாசமா யூஸ் பண்றேன், எனக்கு வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே எப்படி நடக்கும்? ஒரு எண்களை வந்து நம்பிக்கையோட முதல்ல பயன்படுத்தணும். ஒரு எண்ணை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்தணும். இந்த எண்கள் எனக்கு நல்லதுதான் செய்யும், இவங்க கரெக்டா தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இப்ப ஜோதிட ரீதியா சொல்ற மாதிரி இது மைத்திர தாரை நட்சத்திரங்கள், இது கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுக்குறோம். அப்ப இதை 1 நாள் 2 நாள் நீங்க பயன்படுத்திட்டு அத எனக்கு எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா எப்படி நடக்கும்? நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். அது இல்லாம உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கா, உங்களை சுத்தி இருக்க இப்ப வாகன எண்கள் நீங்க சரியா வச்சிருக்கீங்களா, உங்களை சுத்தி என்ன எண்கள்லாம் இயங்குது, அந்த எண்கள்லாம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, பாசிட்டிவா வேலை செய்யுதா நெகட்டிவா வேலை செய்யுதா தெரிஞ்சுக்கணும். நீங்க எண்கள் வந்து கிரகங்களா தான் வேலை செய்யுது. இப்ப நம்மளுடைய ஜாதக கட்டப்படி நம்ம கிரகங்கள்லாம் எங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான எண்கள் தான் நம்மளை சுத்தி வந்து மொபைல் நம்பர்ல, வாகன எண்கள்ல, ஏன் நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது. அதுக்காக தான் நம்மளை சுத்தி இருக்க மற்ற எண்களை மாற்ற முடிஞ்ச எண்களை எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும். அப்படி மாத்தி நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா மாற்றங்கள் வரும். அதை தான் நாங்க சொல்றோம். இப்ப ராஜநிலையில ஐயா இவ்வளோ எண்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் நாங்க பயன்படுத்துறோம், நீங்களும் பயன்படுத்துங்க, நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். இப்ப ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும்னு இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வசதி வரும். கண்டிப்பா ஒருத்தர் வந்து
அதை விட கம்மியாக தான் வரணும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருந்தால் அதையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நமக்கு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் வரணும்னு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயரணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடியது ராஜநிலை எண்கள். கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி கண்டிப்பாக எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. உங்களுக்கு திருமண தடை இருக்கிறதா? அதை எப்படி சரி செய்வது? பொருளாதாரத்தில் பிரச்சனையா? எப்படி சரி செய்வது? இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த எண்களை இந்த வழியில் பயன்படுத்தினால் கட்டாயம் திருமணம் கைகூடும், பொருளாதாரம் பெருகும் என மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் PM முருகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.